Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மிக்கி மவுஸ் தீம் கேக்கோட ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் வீடியோ தான். குயிக்கா முடிச்சிரலாம். டெக்கரேஷன் மட்டும் தான் நான் இன்னைக்கு காட்டியிருக்கேன். மிக்கி மவுஸ் எப்படி வரைஞ்சேன் அப்படி எதுவுமே நான் இன்னைக்கு வந்து காட்டல. நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது வந்து 2 kg அளவுல மிக்கி மவுஸ் கேக். அதுக்கு வந்து 9 inch கேக் பேன்ல 1.5 கிலோ அளவுல ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு எக் யூஸ் பண்ணி 4 inchல 1/4 கிலோ வட 2 கேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை குட்டி கேக்கை வந்து நான் காதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து சாதா கேக்கை வந்து 4 லேயராக கட் பண்ணியிருக்கிறேன். காதுக்குள்ள கேக்கையும் அதே மாதிரி ஒரு கேக் வந்து குட்டி பீஸாக இருந்து இன்னொரு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து, ஏன்னா கரண்ட் பேக் பண்ணும்போது கரண்ட் போயிட்டனால ஒரு கேக் வந்து எனக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதை மட்டும் நான் வந்து 3 லேயராட்டும் இன்னொரு இதை வந்து 4 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காதை வந்து நம்ம ரெண்டு காதும் ஒரே அளவில் வர மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி கிராம் கோட் கொடுத்து அதே மாதிரி காதையும் செட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் வீடியோ மட்டும் தான், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்கி மவுஸ் வந்து நம்ம வரைகிறது வந்து நான் இதில் காட்டலை. ஏன்னா கேக்கில் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், புரியாது. ஸோ நான் அதை வந்து இன்னொரு வீடியோவாட்டு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு பேப்பரில் வந்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக வரைஞ்சி அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து கேக்கில் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். அதனால் நான் இன்றைக்கி வந்து இதில் அப்லோட் பண்ணல. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்க கலர் வந்து பிளாக் கலர் தான். டார்க் பிளாக் கலர் வந்து எனக்கு கிடைக்கல. பட் இதுவுமே நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது, பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்குறது வந்து ஒயிட் கலர் விப்டு க்ரீமில் வந்து கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப் போல் பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை தான் நான் இப்போ வந்து ஃபேஸ்க்கு கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்டருக்கு கொடுத்தது வந்து கிளேஸ் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம வந்து வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி கிளேஸில் வந்து நான் வந்து பிளாக் ஜெல் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து சாக்லேட் கனாஷே அது கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா கண்ணோட அந்த ஒயிட் போர்ஷனுக்கு வந்து வெள்ளை கலர் கிரீம் வந்து நல்லா லூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த லிப்ஸுக்கு வந்து சோப்பு கலர் ரெட் கலர் யூஸ் பண்ண க்ரீமை வந்து நல்லா லூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடாட்டு, அது வந்து சோப்பு கலரில் கொஞ்சமாக பிளாக் கலர் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட கலரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிக்கி மவுஸ் தீம் கேக்கோட டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் வந்து அந்த இது எப்படி வரைஞ்சேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.